செயற்கையான அழகும் இயற்கையான அன்பும் இந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறத பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு வீதியில, ஏதோ ஒரு சுற்றுலா பகுதியில, ஏதோ ஒரு உணவகத்துல அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தமிழ் முகத்தை பார்க்கும் போது அவங்க புன்னகையில பொய் இல்ல. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு உலக தாய்மொழி தினத்தை நம்ம சிங்கப்பூர்ல கொண்டாடுறோம். நேற்றுதான் பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி தினம். ஆனா நம்ம இன்னைக்கு கொண்டாடுறது தப்பு கிடையாது. தினந்தோறும் கொண்டாடினாலும் தகுந்தா அந்த நாள். இந்த நாளை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி. இங்க நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. முன்னாடி ஒரு 6 பிள்ளைங்க பயங்கரமா பேசினாங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. கடைசியா பேசின பையன் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப அழகா பேசினாங்க. ஆமா, அவர் வந்து கை தட்டுக்கா ஒரு 10 பேர் கூட்டு வந்திருக்காரு. நானும் ஒரு பையன் ஜிபே நம்பர் அனுப்பின தம்பி பாத்துக்கோங்க. இப்ப இங்க இருக்கிற மக்கள் தமிழ் மீது கொண்டு இருக்கிற பற்றும் அன்பும் இருக்குல்ல, இதை வச்சு அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்திட முடியாதா அப்படிங்கிற வேட்கையை பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல ஏதாவது நடக்குது. சிங்கப்பூர் ஒரு வெளிநாடு. இந்த வெளிநாட்டுல இங்க இருக்கிற பல மொழிகளுக்கு மத்தியில எப்படி நம்ம மொழியை அந்த பிள்ளைகள்ட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு இந்த போன்ற அமைப்புகள் வச்சிருக்கவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது போல தமிழ்நாட்டில இதே நிலைதான் இருக்கு. அந்த வெளிநாடுகளில் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சிங்கப்பூர்ல இருந்து சொன்னதுனால இந்த வெளிநாட்டுல நான் இந்தியாவை தமிழ்நாடையும் கூட சேர்த்துக்கிறேன். அங்கேயும் இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட தமிழை கொண்டு போய் சேர்க்கிறதுல இருக்கிற சிக்கலையும் சவாலையும் பத்தி நம்ம பேச வேண்டியது. தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு மொழிக்கான நிலப்பரப்பு எதுங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடுதான் தமிழர்கள் வாழும் பகுதியா, உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழுகிற பகுதிங்கிறது இந்த விவாதத்தில் சொன்னாங்கல்ல. ஆமா, உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் பகுதி அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை கடந்து கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு 2000 வருஷம் முன்னாடி எல்லா ஊரும் ஒரே ஊர் தாண்டா, எல்லா பேரும் சொந்தக்காரன் தான் சொல்லிட்டார். ஹாய் சொல்றீங்களா? நான் மறுப்பு தெரிவிக்கிறீங்க ஒரு பயந்துட்டேன். கணியன் பூங்குன்றன் தானே சொன்னாரு, வேற யாருமா ஏமா பயமுறுத்துறீங்க? வேமாங்க 2 பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நான் கணியன் பூங்குன்றன் சொன்னதுக்கு போல திருவசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சிங்கப்பூர் மண்ணில 10% மட்டும் இந்தியர்கள் இருக்கும். அதுல 7% மட்டும் தான் தமிழர்கள் இருக்கும். ஆனா ஆட்சி மொழியில தமிழ் வந்துருச்சு இல்லையா? இது ஏன்? இதுதான் கணியன் பூங்குன்றன் சொன்ன யாதும்